தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமனி. உன் நம்பருக்கு கால் பண்ணது நான் தான். இந்த போன்ல புது சிம் கார்டு போட்டு உன் போன்ல 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தது நான் தான். சாரி நீ பேசிட்டு இருந்தல 1 மணி நேரமா? அது ஏன் நம்பருக்கு தான். நீயும் பேசல நானும் பேசல. ஆனா கால் ஹிஸ்டரியில நீ பேசின மாதிரியே காமிச்சிட்டேன். எப்படின்னு கேக்குறியா? சிம்பிள். இந்த போன்ல இருந்து கால் பண்ணி உன் போனை ஆன் பண்ணி வச்சிட்டேன். விஜய் உனக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மணிக்கணக்கா நீ எவன் கூடயோ பேசிட்டு இருக்கன்னு வேற நம்பிட்டான். அதுக்கப்புறம் ஸ்டோர் ரூம்ல மயக்க போட்டு விழுந்திருந்தல்ல, அதுக்கும் அடியேன் தான் காரணம். இந்த அளவுக்கு நான் இறங்கி வேலை செய்வேன்னு நீ எதிர்பார்க்கல. இதெல்லாம் நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுமா என்ன? நீங்க தான் செஞ்சிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை நான் மயக்கம் வர மாதிரி செஞ்சதை விட கை கால் இழுத்துக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சு விட்டுருக்கணும். எப்படி மேடம் இந்த அளவுக்கு மோசமான வேலை செய்ய முடியுது? ஒண்ணு தெரியுமா மேடம், நாம செய்யற நல்லது இன்னொரு நல்ல விஷயமா மட்டும்தான் நம்மள வந்து சேரும். ஆனா நாம செய்யற 100 கெட்ட விஷயங்கள் 1000 கெட்ட விஷயங்களா நம்மள வந்து சேரும். அதேதான் நான் உனக்கு சொல்றேன். வந்த அன்னைக்கு மயிலே இறகு போடு, ஒரே ஒரு கையெழுத்து போடுன்னு எவ்வளவோ கெஞ்சின. அதுக்கேத்த மாதிரி டிவோர்ஸ் பெட்டிஷன்ல நீ கையெழுத்து போட்டு போயிருந்தனா நல்லபடியா முழுசா வீடு போய் சேர்ந்திருக்கலாம். இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல. நீயா இந்த வீட்டை விட்டு போயிட்டனா உனக்கு என்னால எந்த பிரச்சனையும் வராது. டிவோர்ஸ் பெட்டிஷன்ல கையெழுத்து போட்டு வீட்டை விட்டு நீயாவே வெளியில போயிடு. உனக்கு எவ்வளவு காசு வேணும்னு சொல்லு, அதை நான் கொடுத்துடுறேன். இல்லன்னு வெயி, நான் எந்த எல்லைக்கும் போக துணிஞ்சவ. உன்னை படாத பாடுபடுத்தி அன்னைக்கே ஓடி இருக்கலாமேன்னு உன்னை ஃபீல் பண்ண வச்சு ஓட விடுவேன். அப்படி செய்யல, என் பேரு ராஜேஸ்வரி கிடையாது. என்னடி பாக்குற? அப்படி பார்வையாலே எரிக்கிற சக்தி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறியா? பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? ஏன், என்ன பண்ணுவ? இல்ல, ரொம்ப நேரமா ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டீங்க. நீங்க ஷாக் ஆகுற மாதிரி ஒரு நியூஸ் சொல்லலாமான்னு யோசிக்கிறேன். அப்படியே ஒரு லைவ் வயர்ல கைய வச்சு 1000 வாட்ஸ் மின்சாரம் உடம்பெல்லாம் ஒவ்வொரு நரம்பா உள்ள போய் குத்தி குத்தி உயிர் போகுமே, அந்த மாதிரி ஷாக் சொல்லட்டா? என்னடி, ஏன் ஈக்குவலுக்கு நீயும் பேசி பாக்குறியா? இப்ப நீங்க பேசினதெல்லாம் உங்க தம்பிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? என்னடி மிரட்டி பாக்குறியா? நீ சொன்னா உடனே நம்பிடுவானா என் தம்பி? நீ சொன்னா நம்புவானா இல்ல என்ன நம்புவானா? ஒரு நிமிஷம். எப்படி மயக்கம் போட்டோம், என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, ஒண்ணுமே புரியலன்னு ஒரே குழப்பமா இருந்திருக்கும்ல. நைட்டுக்கு உனக்கு தூக்கமே இருந்திருக்காதே. உனக்கு தூக்கமே வரக்கூடாது. நீயா இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் தூக்கம் வரவே விட மாட்டேன். அடடா, முகத்துல ஏதோ குழப்பம் இருக்கிற மாதிரி தெரியுதே. உன் நம்பருக்கு கால் பண்ணது நான் தான். இந்த போன்ல புது சிம் கார்டு போட்டு உன் போன்ல 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தது நான் தான். சாரி நீ பேசிட்டு இருந்தல 1 மணி நேரமா? அது ஏன் நம்பர்ல தான். நீயும் பேசல நானும் பேசல. ஆனா கால் ஹிஸ்டரியில நீ பேசின மாதிரியே காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டோர் ரூம்ல மயக்க போட்டு விழுந்திருந்தல்ல, அதுக்கும் அடியேன் தான் காரணம்.
ஏன் மேடம், உங்க தம்பி உங்களை நம்புவாரா இல்ல என்ன? சாரி, என்னோட இந்த போனை நம்புவாரா? இவ இவ்ளோ நேரம் நம்ம கூட தானே பேசிட்டு இருந்தா, எப்ப போனை வச்சா எப்ப ரெக்கார்ட் பண்ணான்னு ஒரே குழப்பமா இருக்குமே. ஃபர்ஸ்ட் நான் காய்கறி கொண்டு வந்து வைக்கும்போது வாசல்ல வந்து நீங்க நின்னதை நான் கவனிக்கலன்னு தானே நினைச்சீங்க. சாரி மேடம், உங்களை கவனிச்சுட்டு தான் நான் கிச்சனுக்குள்ளே போனேன். இந்த அளவுக்கு நான் இறங்கி அடிப்பேன்னு நீங்க எதிர்பார்க்கல. ஏய் குட்ரி குட்ரி. எனக்கு சிலம்பம் கராத்தே எல்லாம் தெரியும். பொதுவா அதை பயன்படுத்துறது இல்ல, தேவைப்பட்டா பயன்படுத்திக்குவேன். இங்க பாரு மல்லி, மரியாதையா போனை கொடுத்துரு. சாரி மேடம், நீங்க இந்த போனை எப்படி தூக்குறது, எப்படி வீடியோவை டெலீட் பண்றது, இப்படி எல்லாம் ட்ரை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். முடிஞ்சா செஞ்சு பாருங்க. எனக்கு உங்களையும் உங்க தம்பியையும் பிரிக்கணுங்கிற எண்ணம்லாம் இல்ல. ஆனா என்ன என் கேரக்டர் அசிங்கப்படுத்தினீங்க பாருங்க, அதே என்னால பொறுத்துக்க முடியாது. இதையும் நான் பார்த்துட்டு சும்மா இருந்தா நான் இங்க இருக்கிறதுலயே அர்த்தம் இல்லாம போயிடும். ஒரு தப்பான பொண்ணுன்ற அடையாளத்தோட நான் இங்க இருக்கவும் விரும்பல, இங்க இருந்து போகவும் விரும்பல. நான் யாருன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். அதுக்கு இந்த வீடியோ இப்போதைக்கு எனக்கு போதும். ஏய் என்ன ரஞ்சிதா, ஸ்கூல்ல இருந்து வந்து இங்க செட்டில் ஆயிட்டியா? உங்க ராஜமா மயக்கம் கிக்கம் போட்டு விழுந்துற போறாங்க. கைத்தாங்களா புடிச்சிட்டு போய் உட்காரவே. போ 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 போ. ராஜிமா, என்ன இப்படி மாட்டிக்கிட்டீங்க? எதுக்கு இப்படி வாக்குமூலம் கொடுத்து வச்சிருக்கீங்க? அவ வீடியோ எடுப்பா, நான் என்ன கனவா கண்டேன்? சரி, முடிஞ்சா டெலீட் பண்ணி பாருங்க, எடுத்து பாருங்கன்னு சவால் விட்டுட்டு போறா. விஜய் வரதுக்குள்ள ஏதாவது செஞ்சாகணுமே. இப்போ என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ அவகிட்ட போய் எதுவும் பண்ணவும் முடியாது. ஒருவேளை ராத்திரி அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஆனா அதுக்குள்ள வீடியோவை மாமா கிட்ட காட்டிட்டா எல்லாமே போச்சு, அவ்வளவுதான். இப்போ ஏதாவது பண்ணணும்டி, ஏதாவது பண்ணியே ஆகணும். ஆத்தாடி, கண்ணாலேயே பார்த்து எரிச்சிருவாங்க போல இருக்கே. போயிடலாம் போயிடலாம், எதுக்கு நமக்கு வம்பு. கரெக்டா வந்திருக்காங்க பாருங்க. இவதாண்டி, இவதான் எல்லாத்துக்கும் காரணமா இருப்பா. போன்ல நல்லா ஏத்தி விட்டுருப்பா. இவ இந்த வீட்டு பக்கம் வராத அளவுக்கு பெருசா ஏதாவது செஞ்சிடணும். ஓ மை காட், வாட் ஹேப்பன்? வாங்க பெரியம்மா. நான்லாம் வரது இருக்கட்டும் புள்ள. கீழே அவங்க ரெண்டு பேரையுமே பார்த்தேன். வழக்கமா என்ன பார்த்தா அப்படியே நக்கலும் நையாண்டியுமா தானே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசல மல்லி. ஆனா இந்த கண்ணு இருக்கே, அப்பப்பா அப்படியே எரிச்சு சாம்பலாக்கிடுவாங்க போல இருக்கு. அப்படி ஒரு பார்வை. என்ன விஷயம் மல்லி? நீ எதுவும் சம்பவம் பண்ணி விட்டியா? அவங்களே தான் வாண்டடா பேசி வாங்கி கட்டிட்டாங்க. ஆத்தி, பரவாயில்லையாத்தா, நீயும் பேச ஆரம்பிச்சிட்ட. வெரி குட் வெரி குட், அப்படிதான் இருக்கணும். முதல்ல கைய கொடு. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆமா, மேட்டர் என்ன? அவங்க விஜய் சார் முன்னாடியே என்ன ரொம்ப கேவலமா தப்பு தப்பா பேசினாங்க பெரியம்மா. எவ்வளவு நாள் தான் நான் அவமானப்பட்டு கூனி குறுகி நிக்க முடியும்? அதான் திருப்பி கொடுத்துட்டேன். ஒருத்தரோட பயம் தான் அடுத்தவங்களோட பலம் தான், நம்ம பலம் தான் இன்னொருத்தரோட பயம் இல்லையா? ஆத்தி ஆத்தி, என்னமா பேசுற? அப்பா, இப்பதான் நான் பழைய மல்லியவே பாக்குறேன். அப்புறம் என்ன, என்ன மிரட்டி உருட்டலான்னு தேடி வந்தாங்க.
நான் அவங்களுக்கு திருப்பி செஞ்சு அனுப்பிவிட்டேன். ஐயோ அப்படி போட அருவால ஒரே போட போட்டிய மல்லி. ஓ அதுதான் அந்த ரெண்டு பேரும் ஃபயரா இருக்காளுங்களா? பா வசமா செஞ்சு விட்டுட்ட போ. இனிமே உங்ககிட்ட இப்படி வாழ ஆட்ட மாட்டாளுங்கல்ல. அதெல்லாம் ஆட்டுவாங்க பெரியம்மா. அவங்கள பத்தி உங்களுக்கு முழுசா தெரியல. ஏய் அதுதான் நீ ரெக்கார்ட் வச்சிருக்கல. இவங்க ரெண்டு பேரை பத்தியும் மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடு. அவங்க கொடுத்த வாக்குமூலத்தை நீ போட்டு காட்டி அவங்கள அப்படியே கட் பண்ணி விட்டுரு. ஏய் சும்மா சும்மா உன் லைன்ல குறுக்க வராங்கல்ல, இனிமேல வரமாட்டாங்க. இல்ல பெரியம்மா, அவர் ஆல்ரெடி என் மேல கோவம். இருக்கட்டுமே மல்லி. இப்ப என்ன? சரி ஆமா, மாப்பிள்ளைக்கு உன் மேல கோவம் இருக்கதான் செய்யுது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப விஷயம் வேற ரூட்ல இருக்குதே. இத லேஸ்ல விடாத மல்லி. இத நீ யூஸ் பண்ணி அவளுங்களுக்கு ஒரு எண்டு கார்டை போட்டு விட்டுரு. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பமே அப்புறம் கிடைக்காது. கிடைச்ச சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்க மல்லி. அதுதான் புத்திசாலித்தனம். இல்ல பெரியம்மா, அக்காவா நானான்னு வர்றப்போ அவர் அக்கா பக்கம் தான் நிப்பாரு. வீடியோல அக்கா தானே பேசியிருக்காங்க. நீ போட்டு காட்டின பிறகு அக்கா பக்கம் நிக்கிறாரான்னு அப்புறமா நம்ம பாப்போம். ஏய் இப்படியே நீ விட்டனா அத ஊற போட்டு ஆற போட்டு அப்புறம் நீ அப்படியே விட்டுருவ. இதெல்லாம் அப்படியே சூட்டோட சூட்டா அவளுங்களுக்கு செஞ்சு முடிச்சிடணும். அவளுங்களுக்கு அதுவும் இன்னைக்கே இப்பவே செஞ்சிடணும் மல்லி. பெரியம்மா என்ன பெரியம்மா? ஏய் இப்படியே நீ எவ்வளவு காலத்துக்கிட்ட இருக்க போற? புருஷன் கூட நீ சேரணும், குழந்தை குட்டிங்கன்னு பெத்துக்கிட்டு குடும்பமா வாழலான்னு உனக்கெல்லாம் ஆசையே இல்லையா? இத பாரு புள்ள, தெரிஞ்சோ தெரியாமலோ நீ ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்க, அத நீயே கெடுத்துக்காத. இப்ப மாப்பிள்ள லஞ்சுக்கு வருவார்ல, இன்னைக்கு வரேன்னு அவங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. சந்தோஷம்பா. அவர் வந்ததுமே முதல் வேலையா அந்த மேட்டரை போட்டு நீ உடைச்சிடுற. பெரியம்மா கண்டிப்பா அது முடியாது. ஏன் முடியாதுங்கற? ரஞ்சிதாவும் அவர் அக்காவும் என்ன சொல்ல விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் எங்க வீடியோவை அவர்கிட்ட காட்டிடுவேணும்னு அவரையே சுத்தி சுத்தி வருவாங்க. அவங்க இல்லாதப்பதான் காட்ட ட்ரை பண்ணணும். அப்பவும் காட்ட ட்ரை பண்றேன்னு தானே சொல்ற, காட்டுறேன்னு சொல்ல மாட்டேங்கிறியே. இதெல்லாம் ஆகிற கதை இல்ல. அவங்க இருக்கிறது தானே உன்னோட ப்ராப்ளம். அவங்கள நான் இப்பவே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறேன். என்னது, வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறீங்களா? அதெல்லாம் நடக்கிற விஷயமா? என்ன பேசிட்டு இருக்கீங்க பெரியம்மா? அதெல்லாம் இப்ப உடனே முடியாதுன்னு எனக்கும் தெரியும்டி. ஆனா நான் அவளுங்களை இங்க இருந்து தற்காலிகமா அனுப்பி வைக்கிறேன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். சிவகாமின்னு ஒருத்தி வந்தால. சிவகாமியா? அதுதான் மல்லி, இந்த கயிறுல வசியம் வச்சிருக்குன்னு வத்தி வச்சுட்டு போனால ஒரு புண்ணியவதி. ஓ ஆமா, அவளேதான் புள்ள. அவ வசமா ஒரு பிரச்சனையில மாட்டிருக்கா. என்னோட ஏஜென்சில ஒரு பொண்ண ஹோம் நர்ஸா கூட்டிட்டு போனா, அதுல செம்மையா மாட்டிக்கிட்டா. இப்ப நான் ஒரு போன் போட்டா போதும், நான் நினைச்சது அவ மூலியமா நடக்கும். நிஜமாவா? அப்படி என்ன பெரியம்மா நடந்துச்சு? அதெல்லாம் நான் உனக்கு அப்புறமா டீடைலா சொல்றேன். நான் இப்ப ஒரு போன் போட்டா அடுத்த நிமிஷம் ராஜேஸ்வரிக்கு ஒரு போன் வரும். அவ தனியா எங்கேயாச்சும் போவாளா? அவளுக்கு தான் ஒரு அல்லக்கை வேணுமேன்னு இந்த கொடுக்கு ரஞ்சிதாவையும் கூட்டிட்டு போவா. வெண்பாவும் இல்ல. இருக்கா பெரியம்மா, அவளுக்கு இன்னைக்கு லீவு, ரூம்ல ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கா. ஐயையோ, இருக்க கூடாதே. இருந்தா இந்த மேட்டர் டைவர்ட் ஆகுமே. சரி, நான் அவளுக்கு ஏதாவது சொல்லி எங்கேயாவது கூட கூட்டு போயிடுறேன். இத பாரு, நீ என்ன பண்ற? விஜய் தம்பி வந்த உடனே சாவகாசமா உட்கார வச்சு. இல்ல பெரியம்மா, எனக்கு இது என்னமோ சரியா படல, தப்பா இருக்கு. ஏய் 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 ஏய், என்ன நீனு? என்ன பிள்ளை தப்பா இருக்கு? உன்னை என்னமோ யாரையோ இப்படி மயக்க சொன்ன மாதிரி பேசுற. உன் புருஷன் கிட்ட தானே தனியா பேச சொல்றேன். ஐயோ, நான் உன்னை மயக்கெல்லாம் சொல்லல. இந்த வீடியோ ஆதாரத்தை காட்டு, மாப்பிள்ளை தம்பி புரிஞ்சுப்பாரு. அப்புறம் நீ உன் மனசை விட்டு பேசு. உன் மனசுல இருக்கிற பாரத்தை மாப்பிள்ளை கிட்ட கொட்டிடு. அதுக்கப்புறம் நடக்கிறது போலதான் நடக்கும். நல்லதாதான் நடக்கும். என்ன சொல்ற? இப்பவும் யோசனை தானா? அது வந்து சரி பெரியம்மா, நான் அவர்கிட்ட பேசுறேன். அப்படி சொல்லிடி என் ராஜாத்தி. புருஷன் பொண்டாட்டி மனசை விட்டு பேசினாலே குறுக்க எந்த பிசாசும் நுழைய முடியாதுடி. சரி சரி, இப்ப நீ ரெடியாவ. வெண்பா, வெண்பா குட்டி, குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கு?
வெண்பா குட்டி என்ன வெட்டியா படம் வரைஞ்சிட்டு இருக்கு? நீ என்னமோ ஹோம்ஒர்க் செஞ்சிட்டு இருக்கேன்னு உங்க அம்மா சொல்லிட்டு இருக்கா? யா ஹோம்ஒர்க்லாம் முடிச்சாச்சு. 2 days கழிச்சு தான் எனக்கு மேக்ஸ் எக்ஸாம் இருக்கு. ஆ, எனக்கு மேக்ஸ் எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கு. மலிமா ட்ரைனிங் அப்படி. சரி சரி, அப்ப செல்லக்குட்டி இப்ப ரொம்ப ஜாலியா இருக்கீங்க. ஆஃப் கோர்ஸ் பிக் பாட்டி. ஆ, சரி வா, நம்ம 2 பேரும் வெளியே போயிட்டு வருவோம். ஆ? வெளியிலயா? என்ன திடீர்னு? ம்ஹும். இல்ல, சும்மா உனக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கலான்னு தான். ம், அதான் ஹோம்ஒர்க்லாம் அழகா முடிச்சிட்டல்ல. ம். ஏய், என்ன நீ என்ன சந்தேகமா பாக்குற? ஐயோ, எனக்கு ஒரு புது கிளைண்ட் கிடைச்சிருக்காங்கம்மா, அதனாலதான் ட்ரீட். அப்படியே நம்ம பார்க் போயிட்டு உனக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துடலாம். வாவ். I love you பிக் பாட்டி. லவ் யூ டூ. சமத்து பிள்ளை. மலிமா சீக்கிரம் வாங்க வாங்க. குயிக் ரெடி ஆவுங்க. வெண்பா குட்டி, மல்லியம்மாலாம் வரல, நம்ம 2 பேர் தான் போறோம். ஏன் பாட்டி? மலிமாவை கூட்டிட்டு போலாம் ப்ளீஸ். நான் கேட்டுட்டேன், அவளுக்கு வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால வரலன்னு சொல்லிட்டா. அப்படியாம்மா? ஆமா வெண்பா, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. ஓகே உங்களுக்கு கார்ன் வாங்கிட்டு வரேன். ம் சரி. வேற என்ன வேணும்? எது வேணாலும் கேளுங்க. பிக் பாட்டி ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. கார்ன் மட்டும் போதும். நான் உங்களுக்கு அங்க போயிட்டு ஃபோன் பண்றேன் மல்லிமா. பிக் பாட்டி வாங்க. பஸ்ல எடுத்துக்கிட்டீங்களா? ஐயோ, மறந்துட்டேன் பாத்தியா? நல்ல வேலை நீ ஞாபகப்படுத்தின பாரு. பேக் அங்கதான் வச்சேன், நான் எடுத்துட்டு வந்துடுறேன். மெதுவா வலிக்கு விழுந்துடாதீங்க. அப்புறம் வல்லுக்கு பாட்டி பாரு ஆயிடுவீங்க. இப்படி பேசுறா பாரு. நான் எடுத்துட்டு வரேன், சீக்கிரம் வா. வெண்பா, ஆயில் ஐட்டம்லாம் வேண்டாம் சரியா? டாடா திட்டுவாரு. ஓகேம்மா. வெண்பா, பேக் எடுத்துட்டேன், போலாம் வா. போலாம் பாட்டி. சரி. பெரியம்மா, மறுபடியும் உனக்கு என்னம்மா? அவரு கேட்டா? அவர் கேட்டா குடு, அதான் நாங்க இல்ல. பெரியம்மா, என்ன கேட்டா கொடுக்கணும்? அது அவர் என்ன கேட்டாலும் கொடுக்க வேண்டியது தானே. அத கூட செய்ய மாட்டியா மல்லி? வெண்பா எங்கன்னு கேள்வி கேட்டா என்ன சொல்றது? இப்படி போயிட்டு அப்படி வந்துருவாங்கன்னு சொல்லி சமாளிய மல்லி. ஒன்னொன்னா உனக்கு சொல்லி கொடுத்துட்டேவா இருப்பாங்க? அப்பப்பா நீ வா, எல்லாம் சொல்லி கொடுக்கணுமா? வா வெண்பா, நம்ம கிளம்பலாம். உங்க அம்மா கேட்டுட்டே இருப்பா ஒவ்வொன்னா. எள்ளுனா என்னையா இருக்க வேண்டாம். என்னாச்சு ராஜிமா? என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதையுமே கவனிக்காம போனை நோண்டிட்டு இருக்க? ஷோ இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற அதே டென்ஷனும் பயமும் எனக்குள்ளேயும் இருக்கு. ஒரே படபடப்பாவே இருந்தது. மைண்ட் டைவர்ட் பண்ணதா போனை பார்த்துட்டு இருந்தேன். மைண்ட டைவர்ட் பண்ணிட்டா பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுமா? வேற என்ன பண்றதுன்னு தெரியல. அவ ரெக்கார்ட் பண்ண நீங்க பேசின வீடியோ அவ கையில இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆபத்து தான். அவ எப்ப வேணாலும் மாமா கிட்ட காட்டலாம். அதுக்கு நம்ம இடம் கொடுத்துட கூடாது. மாமாவும் அவளும் தனியா இருக்கிற சந்தர்ப்பத்தையே நாம அவளுக்கு கொடுத்துட கூடாது. அதுக்காக 24 மணி நேரமும் விஜய் கூடவே நாம இருக்க முடியுமா? இதுக்கான பெர்மனன்ட் சொல்யூஷன் அவ மொபைல்ல இருக்கிற அந்த வீடியோவை அழிக்கிறது தான். ராஜிமா, ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் மல்லி வெண்பாவை அந்த அன்னபூர்ணி கூட அனுப்பி வச்சிருக்கா. அவ எதுக்கு திடீர்னு வெண்பாவை கூட்டிட்டு போறா? எனக்கு தெரியல. அதுக்கு பின்னாடி ஏதோ பிளான் இருக்குமோன்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்கு. இவ எதுக்கு ஃபோன் பண்றா? பேசுங்க ராஜிமா. ஹலோ. சொல்லு சிவகாமி. அப்படியா? சரி நான் இப்ப வரேன். இல்ல டென்ஷன் ஆகாத.
நான் உடனே கிளம்பி வரேன். என்னாச்சு? உடனே கிளம்பி வரேன்னு சொல்றீங்க? கிளம்பு, 2 பேரும் தான் போகணும். ஐயோ, எங்க? சிவகாமி வர சொன்னா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா. நம்ம உடனே போயாகணும். நீங்க போயிட்டு வாங்க, நான் வீட்லயே இருந்துக்கிறேன். ஏய் வாடி, 2 பேரையும் வர சொல்லிருக்கா. வா வா. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.